இப்போ நம்ம 12,200 வரைக்கும் போச்சு. அங்கிருந்து திருப்பி 11,000 வரைக்கும் வந்தது. 1,200 ருபீஸ் வரைக்கும் கம்மியாச்சு. திருப்பி இப்போ 11,800, 11,900 இருக்கு. ட்ரம்ப் ஒரு பீஸ் டாக் அவர் பேசுறது எல்லாமே வந்து கோல்டு சில்வர்லேயும் வந்து எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கு. ட்ரம்ப்பும் கோல்டும் சில்வரும் எப்படி சார் பார்க்குறீங்க? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் வார் வந்து அந்த ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா பீஸ் பிளான் படிச்சிட்டு இருக்காங்க. அது ஆச்சுன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னா, நெக்ஸ்ட் இயர்ல தங்கம் வந்து புதிய உச்சத்தை தொடும். 13,000 போகும், 15,000 போகும்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமா சார். இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் பேசாத ஆளுங்களே கிடையாது. காரணம் என்னன்னா, அதுதான் ஹாட் இயர் ரெண்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இல்ல, பட் இந்தியா ஈக்விட்டி மார்க்கெட் மேல போகுது. அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்மளுக்கு எப்பயுமே எவர்கிரீனா இருக்க டாபிக் தங்கம் வெள்ளி. திடீர்னு வெள்ளியிலேருந்து ஃபர்ஸ்ட் தங்கத்தில் வந்து ஆரம்பிக்கும் போது வெள்ளியிலேருந்து ஆரம்பிச்சிரு சார். வெள்ளி திடீர்னு ஒரு ஷூட்டப் படிச்சிச்சு. அது என்ன சார், என்ன ரீசன், என்ன? ஆனால் அவ்வளோ பெரிய ஷூட்டப் படிச்சது எப்படி? இல்ல, இது வந்து இந்த ஸ்பெகுலேட்டிவா தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம், 203 ரூபா வரைக்கும் போயிட்டு 165 ரூபாய்க்கு வந்தது. 165 ரூபாய்க்கு வரும்போதே பீப்புள் சொன்னாங்க இன்னும் ஃபர்தரா ஃபாலோ ஆகும் அப்படின்ட்டு. நம்ம ஃபர்தரா ஃபாலோ ஆகுங்கிறது உண்மை. பட் ஆனா இந்த வால்டாலிட்டி இருக்கதான் செய்யும். இது இன்னொரு மார்ச் வரைக்குமே இருக்கும். மார்ச் ஏப்ரல் வரைக்குமே இருக்கும் இந்த வால்டாலிட்டி. ஒரு இப்ப வந்து கிட்டத்தட்ட 50 ரூபா மேல போயிருக்கு பர் கிராமுக்கு. ஸோ திருப்பி 160 இருந்து இப்ப 200 ரூபா பக்கமா திருப்பி வந்திருக்கு. 192, 193 வந்திருக்கு. திருப்பி இங்க எங்க வாலடைல் ஆயிட்டு திருப்பி கீழே போகும். ஸோ இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ இந்த ஒரு இன்டர்மிட்டன்ட் இதை வச்சுட்டு இதை இப்ப வாங்குறதோ இல்ல வந்து நம்ம போயிட்டு அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்றதோ வேண்டாம்னு தான் நம்மளுடைய ஒப்பீனியன். ஓகே ஓகே ஓகே. ஆனால் இந்த சமயத்தில் வந்து வெள்ளி இப்படி இருக்கும்போது தங்கம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? தங்கம் வந்து அந்த அது மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 11,900 இருந்து இப்போ நம்ம 12,200 வரைக்கும் போச்சு. அங்கிருந்து திருப்பி 11,000 வரைக்கும் வந்தது. 1,200 ருபீஸ் வரைக்கும் கம்மியாச்சு. திருப்பி இப்போ 11,800, 11,900 இருக்கு. ஸோ இந்த வால்டாலிட்டி கண்டினியூ டு பி தேர் டில் நெக்ஸ்ட் மார்ச் ஜூன் வரைக்கும் இந்த வால்டாலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் 11,000ல செட்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் பிரைட். ஓகே ஓகே. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? அந்த வால்டாலிட்டி தாண்டினதுக்கப்புறம் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது, ஓகேவான்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுவீங்களா சார்? ஆமாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் வார் வந்து அந்த ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா அது ஆச்சுன்னா கோல்டு பிரைஸ் இன்னும் ஃபர்தரா ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது வந்து அமெரிக்காவோட ஒரு ட்ரேட் டீல் இந்தியா அண்ட் சைனா வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த டிசம்பர் ஜனவரிலேயே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இருக்கு. இது ரெண்டுமே நல்ல ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை குறைக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள். அது தவிர்த்து இஸ்ரேல் ஹமாஸ் வாரம் கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் உலக அளவுல எக்கானமி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்லாம் மேல போகும்போது கோல்டு அண்ட் சில்வர் வந்து கொஞ்சம் பிரைசஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அதுதான் நம்மளுடைய கணிப்புகள். இதுக்கு மாறாக வேற ஏதாவது பிரச்சனை உலகத்துல வார் வந்தது நெக்ஸ்ட் இயர்ல, அது மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் ஓடிட்டு இருக்கு. ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னா, நெக்ஸ்ட் இயர்ல தங்கம் வந்து புதிய உச்சத்தை தொடும், 13,000 போகும், 15,000 போகும்லாம் சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் 15,000-20,000 கூட போகும்னு சொல்றாங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவாதான் இருக்குன்னு என்னுடைய அபிப்பிராயம். பட் ஏன்னா இன்னைக்கு வந்து யாராலுமே ஒரு புதிய வாரையோ இல்ல ஒரு புதிய அன்சர்டனிட்டியோ அஃபோர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில இல்ல. யூஎஸ்ஆ இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், யாரோ எந்த கண்ட்ரியா இருந்தாலும் ஒரு வாரை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு எக்கனாமிக் கண்டிஷன் அப்படி பேடா இருக்கு. ஸோ அதனால இருக்கிற வாரியை ஸ்டாப் பண்ணிட்டு they have to work on அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதுதான் வெயிட் அண்ட் வாட்ச். சார், இப்போ நீங்கள் இந்த இதில் சொல்கிறீங்க சார், ட்ரம்ப் எடுக்கிற மூவ்ஸ் எல்லாம் வந்து இந்த ட்ரேட் வாராக இருந்தாலும் சரி, இப்போ ட்ரம்ப் ஒரு பீஸ் டாக் அவர் பேசுறது எல்லாமே வந்து கோல்டு சில்வர்லேயும் வந்து எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கு. ட்ரம்ப்பும் கோல்டும் சில்வரும் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல, அது அவருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப அது வந்து என்ன சொல்றது, அது ஒரு ஆக்சிடென்டா நடக்கிற விஷயம் தான். அவர் சொல்லும்போது கோல்டு பிரைஸ் மேல போறதுன்ட்டு predominantly across the globe வந்து கவர்மெண்டே பர்ச்சேஸ் பண்றாங்க. கோல்ட வந்து கவர்மெண்டே பர்ச்சேஸ் பண்றாங்க ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூல இருக்கணும்ட்டு. ஸோ அதனாலதான் கோல்டு பிரைஸ் எல்லாம் மேல போடுறது.
பட் அதுக்கும் அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பெரிய அளவுல இம்பாக்ட் இல்ல. ஆனா வந்து அத நியூஸ் அடிக்கிறாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்குது. கட்சி கட்டிட்டு. இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் பேசாத ஆளுங்களே கிடையாது. காரணம் என்னன்னா அதுதான் ஹாட் இன்னைக்கு. அதனால பீப்புள் ஆர் ஸ்பீக்கிங் அது 20,000 போகும், 15,000 போகும், 20,000 போகும்ட்டு. கீழே விழ ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம மட்டும் தான் சொல்லிருக்கோம் சார். ஆல்மோஸ்ட் சொல்ல போனா இப்போ இப்படி போகும்னு சொல்லிட்டு நம்ம தான் பேசிட்டு இருக்கோம், நம்ம தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். மற்றவங்க இப்படி போகும் அப்படி போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அந்த இது நீங்க கம்மியாகும்னு சொல்றதை வந்து அந்த மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எந்த இதுவும் பண்ணாம. உண்மையிலே சொல்லணும்னா ஆமா ஆமா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரிதான் ஈக்விட்டிலையும் நம்ம 26,200 ஆல் டைம் ஹையா டிசம்பர்ல கிராஸ் பண்ணும், 27,000 டச் பண்ணுங்கிற மாதிரி தான். இப்ப இட் இஸ் ஆல்ரெடி கிராஸ் 26,200. கொஞ்சம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ஆமாமா 27,000 டச் பண்ணுங்கிறது தான் நம்ம ரிவ்யூ. தட் இஸ் வாட் இட் இஸ் ஹேப்பனிங். நம்ம 12,200 போகும்போதும் கோல்டுல கேட்டாங்க 13,000 டச் ஆக மாட்டோம், டச் ஆகாது, கீழே போகுன்னு சொன்னோம். அதே மாதிரிதான் 11,000க்கு வந்தது. அப்பயும் நம்ம வந்து என்ன சொன்னோம்னா வாலட்டைலா இருக்கணும், இட் இஸ் கோயிங் டு பி வாலட்டைல். ஸோ அதுல ஒன்றும் அன்லஸ் அன்டில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸ் வந்தாதான் கோல்டு பிரைஸ் மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் வந்து கொஞ்சம் யாராவது ப்ராஃபிட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகே சார். இயர் எண்டு எப்பயுமே வந்து இப்போ இந்த சொல்கிற இயர் எண்டில் போயிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, சில விஷயங்கள்லாம் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் ஏதாவது இருக்கா சார் இயர் எண்டில் ஏதாவது நம்ம பண்ணுறதுக்கு? இயர் எண்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இல்ல, பட் இந்தியா ஈக்விட்டி மார்க்கெட் மேல போறது அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதனால ஒரு 10 to 15% நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க சண்டே அன்னைக்கு நம்மளுடைய ஜிடிபியோட டேட்டா பாத்தீங்கன்னா கூட தெரியும், 8.2% க்ரோ ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ், இன்கம் டேக்ஸ் ரிஃபார்மோட பெனிஃபிட்லாம் வரக்கூடிய காலங்கள்ல தான் நிறைய வெளிப்படையா தெரியும். கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. H1 ரிசல்ட்ஸ் வந்து மச் பெட்டரா இருக்கு. ஸோ அதனால ஈக்விட்டில லார்ஜ் கேப்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணலாம். திஸ் ஆர் டைம் டு இன்வெஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஓகே சார். ஆன் தட் நோட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்ஸ் ஃபார் டைம். 2 டாபிக் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. See you again சார். தேங்க்யூ. Subscribe to One India and never miss an update.